அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி சமயத்தில் அதிமுக விஜய் பேச்சுவார்த்தை முறிஞ்சதுனால தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. இல்லை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அது எப்படியாவது முறிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக அதிமுக இழுத்து கொண்டு வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவின. இப்போதும் அதிமுகவுக்கும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடர்வதாக செய்திகள் கசியுது. அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியம் என்று கூட நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைப்பதற்கு முன்பாகவே அதிமுகவுக்கும் விஜய்க்கும் தான் கூட்டணி வரும் அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஒரு பத்திரிகையாளராக எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்பது கூட எடப்பாடிக்கும் விஜய்க்கும் ஒரு கூட்டணி வரும், விஜய்க்கு வந்து ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. காரணம், திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதை வீழ்த்த வேண்டுமென்றால் விஜய் ஒரு பக்கம் முயற்சி செய்தார். நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஸ்திரத்தை போட்டார். ஆனால் அது வந்து அஸ்திரம் வந்து பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கல. அவர் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கெல்லாம் அந்த அஸ்திரத்தை போட்டார், காங்கிரஸுக்கு போட்டார், இப்படி பல்வேறு இடங்களுக்கு போட்டாலும் கூட அது ஒரு பெரிய பலன் கொடுக்கல.